ஹாய்ங்க, இன்னைக்கு தவா பன்னீர் ரோல் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் பிடிக்கின்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேப்சிகம், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீருக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். பாத்திரத்துல 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்துட்டு கட் பண்ண பன்னீரை சேர்த்து கலந்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு பேன்ல கொஞ்சமா எண்ணெய், பன்னீர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதனுடைய கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். அவ்வளவுதாங்க, நம்மோட ஸ்டஃபிங் ரெடி. சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை மாவுல உப்பு, எண்ணெய், தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு உருண்டையா உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தவா சூடு ஏறினதும் சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி ரெடி ஆனதும் நம்ம ரெடி பண்ண பன்னீர் மசாலா, டொமேட்டோ சாஸ் சேர்த்து ரோல் பண்ணி எடுத்தா நம்மோட தவா பன்னீர் ரோல் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.